ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ்வெல் எம்பி மேன்வாவோட 62வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 61 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ வந்து எப்படி அந்த போன் டிராகனை தோக்கடிச்சான்னு பார்த்திருப்போம். அந்த முரீம் கைஸ்ல இருக்கிறவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தெரேசா வந்துட்டு அந்த வேலையிடம் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல யூசங்க இருந்துட்டு அந்த 4 பேரையுமே ஒத்த ஆளா தான் இருந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த ஹாங்போவும் நாம்முங்கும் இருந்துட்டு அட்டாக் பண்றப்ப அதையுமே இருந்துட்டு யூசங் வந்துட்டு பிளாக் பண்றான். அதுக்கப்புறம் அவனோட ஆரா ஸ்வாட வந்துட்டு யூஸ் பண்ணி அவங்க 2 பேத்தையுமே இருந்துட்டு அங்க இருந்து தூக்கி வீசுறப்ப அந்த நாம்குங் இருந்துட்டு 4th ஃப்ளோர்ல அவனை ஃபேஸ் பண்ணதுக்கும் இப்போ ரொம்ப வித்தியாசம் இருக்கே, எப்படி அதுக்குள்ள வந்துட்டு இவ்வளவு சிக்னிபிகண்டா ஸ்ட்ராங் ஆயிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சிஎல்என் வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இம்ப்ரெசிவ் ஒரு வெளியாளா இருந்துட்டு ஆரா ஸ்வாட வந்துட்டு யூஸ் பண்ற. பட் அதை பாக்குறதுக்கு ஏதோ சிம்பிள் ஸ்வாட் மாதிரி தான் இருக்கு. ஆரா ஸ்வாட் இருக்குல்ல, அந்த டெக்னிக்கை இன்னுமே நீ வந்துட்டு பெர்ஃபெக்ட் பண்ண உனக்கு ஆசை இல்லையா அப்படிங்கிறப்ப யூசங்க இருந்துட்டு இல்ல என்ன சொல்ல வர அப்படிங்கிறப்ப சியோலின் இருந்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா, எதுக்காக என்னோட சேர்ந்து நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துக்கு வந்துடக்கூடாது, ஏன்னா நீ வந்துட்டு உன்னோட ஸ்வாடை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவருக்காக ஆசைப்படுறதை என்னால உணர முடியுது. இந்த ஆரா ஸ்வாடையே யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்கள்ட்டே உன்னை ஸ்ட்ரைட்டா என்னால கூட்டிட்டு போக முடியும். என்ன நினைக்கிற, உனக்கு ஸ்ட்ராங் ஆக வேணாமா அப்படிங்கிறப்ப யூசங்க இருந்துட்டு கேட்கிறப்பவே அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப மட்டும் நான் உங்க கூட வந்துட்டேன் அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட காப்பாத்துறதுல உங்களுக்கு தடையா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிதானே அப்படிங்கிறப்ப அந்த சியோலின் நினைச்ச மாதிரியே தான் சொல்றான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் அங்க ஹீரோ இருந்துட்டு அங்க இருக்கிற அண்டர் மாஸ்டர் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு முன்னாடி வேகமா போய்கிட்டே இருக்கான். வழியில பாத்தீங்கன்னா அந்த டெத் நைட்டுமே இருக்கு. அது இருந்துட்டு இப்ப கொஞ்சம் முன்னாடி அந்த வேலாடம் கொடுத்த அந்த பிளாக்ஸ் ஆப்சிடியன் டைய வந்துட்டு யூஸ் பண்ணுது. அது மூலியமா ஹீரோ வந்துட்டு நகர முடியாத மாதிரி அந்த இடத்துல கிராவிட்டி வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது. ஹீரோ வந்துட்டு அது வேலாடம் யூஸ் பண்ற பிளாக் ஆப்சிடியன் டை ஆச்சு, இந்த மாதிரி கடுப்பேத்துற ஒரு விஷயத்தை அந்த டெத் நைட் கிட்ட இருக்கு அப்படிங்கிறப்பதான் மேல வானத்துல இருந்து ஏன்வா இருக்கால அவர் வந்துட்டு அந்த இடத்துக்கு அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கா. வந்துட்டு ஃபாலிங் கேல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெத் நைட்டோட மண்டையிலே எத்துறப்ப அது கையில இருந்து அந்த டைஸ் இருந்துட்டு நகர்ந்து விழுகுது. அதனால ஹீரோவை சுத்தி இருந்த அந்த கிராவிட்டி ஃபீல்டு இருந்துட்டு ரிலீஸ் ஆயிருது. அப்ப ஹீரோ வந்துட்டு நைஸ் இயான் வா அப்படிங்கிறப்ப அந்த டெத் நைட் இருந்துட்டு யூ லிட்டில் ராட், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திரும்பி நம்ம இயானோவை அட்டாக் பண்றப்ப எல்லாத்துல இருந்துமே அவ தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் இப்ப அந்த பிளாக் ஆப்சிடென்ட் டைஸ்ல இன்னொரு பவரை வந்துட்டு யூஸ் பண்ணது லயனோட பவர் மாதிரி. முன்னாடி யூஸ் பண்ணது யானையோட உருவம் போட்டிருந்தது. இப்ப இந்த லயனோட உருவம் மூலியமா நெருப்பை வச்சு இவளை அட்டாக் பண்றப்ப அவருட்டு ஏ இரு இரு இதான் ரொம்ப ஓவரா இருக்கே அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு அந்த டேர்மினேட்டரோட மெஷின் ஸ்கில் மூலியமா ஒரு டேங்க் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா அந்த நெருப்பை வந்துட்டு அது மேலேயே போட்டுறான். இந்த மாதிரி ஒரு டேங்கை வச்சு ஷீல்டை உருவாக்குறவங்களை நீ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டல அப்படின்னு கேட்கிறப்ப ஏன் வந்துட்டு பிரதர் நீங்க போயிட்டு தெரேசாவை காப்பாத்துங்க, இவனை வந்துட்டு நாங்க ஹோல்டு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோவும் பயங்கரமா ஸ்பீடா ஓடுறான். ஆனா முன்னாடி நிறைய 100 மான்ஸ்டர் இருக்கு. ஹீரோ வந்துட்டு இந்த எல்லா 100மே வெறும் என்னோட வழியில மட்டுமே குறுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணப்பட்டது. அந்த வேலாடம் நல்லாதான் பிளான் போட்டிருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி அதை வந்துட்டு நான் பண்றேன், இப்போ நீங்க வெளியே வாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தா ட்வின்ஸ் அங்க ஒளிஞ்சிருந்திருக்காங்க எவ்வளவு நேரம். அவங்க இருந்துட்டு சொன்ன ப்ராமிஸை நீங்க காப்பாத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றாங்க. அப்படி என்ன ப்ராமிஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இவங்க ஹெல்ப் பண்ணா ஹீரோ வந்துட்டு இனிமேல் இவங்க கூட தான் வாழணும் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் ட்வின் ரொட்டேட்டிங் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற 100 மான்ஸ்டர் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க அந்த வேலாடம் இருந்துட்டு தெரேசா கிட்ட உன்ன மாதிரி மக்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உங்களோட துயரங்களை விட மத்தவங்க வந்துட்டு கஷ்டப்படுறதுனா உங்களால தாங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தாங்கிக்க முடியாத ஒரு பெர்வர்ட் தானே நீ, அதுவும் உனக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க வந்துட்டு இந்த மாதிரி சஃபர் ஆனா உன்னால அதெல்லாம் சுத்தமா தாங்கிக்க முடியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியாவ தான் இருந்துட்டு புடிச்சு வச்சிருக்கான். அப்ப அவ மேல பிளாக் லைட்னிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றப்ப அவர் இருந்துட்டு பயங்கரமா வழியில கத்துறா. தெரேசா இருந்துட்டு வேணாம் நிறுத்து அப்படிங்கிறப்ப அந்த வேலாடம் இருந்துட்டு உன்னோட வீக்னஸ்னாலதான் இவ வந்துட்டு இந்த அளவுக்கு இப்ப சஃபர் ஆயிட்டு இருக்கா, அது வந்துட்டு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிதானே, இது எல்லாமே உன்னோட ஃபால்ட் தான், நீ ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா, உன் ஃப்ரெண்ட் இருந்துட்டு உன் கண்ணு முன்னாடி செத்துட்டு இருக்கா, இருந்தாலும் உன்னால சும்மா உட்காந்து பார்த்து அழுகிறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியல, இன்ஃபேக்ட் உன்னால ஒருத்தவங்கள ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட குற்ற உணர்ச்சியை அந்த வேலாடம் இருந்துட்டு தூண்ட தூண்ட அவளோட கரப்ஷன் இருந்துட்டு இன்னுமே ஸ்பீடா ப்ராசஸ் ஆகி மறுபடியும் அந்த கரப்ஷன் ஆகிறதுக்கான அறிகுறி வந்து அவளோட மைண்டுக்கான டோர் இருந்துட்டு ஓப்பன் ஆயிருது. அப்ப ஹீரோ வந்துட்டு டேமிட் நான் வந்துட்டு ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த வேலாடம் இருந்துட்டு அதோட கையை இருந்துட்டு அவளோட தலையில வந்துட்டு வச்ச உடனேமே அவளோட கரப்ஷன் இருந்துட்டு பயங்கர ஸ்பீடா ஆகி அவ இருந்துட்டு அந்த கரப்ஷனுக்குள்ள விழுக ஆரம்பிக்கிறா. இதனால ஒரு டார்க்கான எனர்ஜி இருந்துட்டு அதிகப்படியா அவளோட உடம்புல இருந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. மத்தவங்க அதை பார்த்துட்டு என்னது இது, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப தெரேசா வந்துட்டு கம்ப்ளீட்டா இப்ப வேற மாதிரியான ஒரு ஆளா மாறிட்டா. அவ இருந்துட்டு அப்பாடா ஒரு வழியா வெளியே வந்தது வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல தெரேசா இருந்துட்டு அப்படி மாறி இருக்குதா பார்த்து அந்த வேலாடம் இருந்துட்டு திஸ் இஸ் நான் நினைச்சதை விட இது வந்துட்டு ரொம்பவே பெட்டராவே மாறி இருக்கு அப்படின்னா அப்போ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கமாண்ட். அங்க முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்மேன் நிக்கிறான் இல்லையா, அவனை வந்துட்டு நீ போட்டு தள்ளிடு அப்படிங்கிறப்ப இவளுமே அவளோட டார்க் எனர்ஜியை வச்சு ஒரு ஸ்வாட் இருந்துட்டு உருவாக்குன உடனே பயங்கர ஸ்பீட்ல அந்த இடத்துல இருந்து ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்கா. ஹீரோ இருந்துட்டு அவனோட 2 ஸ்வாடை வந்துட்டு வர வச்சு அவளோட ஸ்வாடை இருந்துட்டு பிளாக் பண்ணிடுறான். இருந்தாலும் அவளோட பவர் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஹீரோக்கு பின்னாடி பல அதிர்வலைகள் வந்துட்டு ஏற்படுது. அதுக்கப்புறம் டக்குனு ஹீரோக்கு பின்னாடியுமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எத்தி உதச்சு அங்க இருந்து தள்ளி விட்டாரா. ஹீரோ இருந்துட்டு எந்திரிச்சிட்டு உன்னோட பர்சனாலிட்டி ரொம்ப மாறிடுச்சு போலயே, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்பவே பெட்டரா இருக்க போல அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு இதுக்கு முன்னாடி நீயுமே பெட்டரா வந்துட்டு பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்கப்ப அது எல்லாத்தையுமே ட்வின்ஸ் இருந்துட்டு வேடிக்கை மட்டும் தான் பாக்குறானுங்க. யார் அந்த பர்சன், அவர் ரொம்ப கூலா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறானுங்க. அப்ப தெரேசா இருந்துட்டு இப்பதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, அந்த சயின்டிஸ்ட் மாதிரி நடந்துகிட்டது எல்லாமே எனக்கு எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு தெரியுமா. நீ எப்பவுமே பொண்ணுங்க கூட வெளியே சுத்திட்டு தான் இருக்கிற, எப்பவுமே உன் பக்கத்துல நான் கொஞ்சம் க்ளோஸா வரலான்னு பார்த்தா அந்த வேம்பயர் பொண்ணு இருந்துட்டு என் வழியில குறுக்க வந்துட்டே இருந்தா. ஈவன் அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியல. இதெல்லாம் கேட்கிறப்ப உனக்கு வெளாட்டா இருக்குல்ல, உண்மையுமே எனக்கு மட்டும் தான் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அவரோட ஸ்வாட வந்துட்டு மாத்திட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு பிளாக் பண்றான். இருந்தாலும் ப்ராப்பரா பண்ண முடியல, ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு தள்ளப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வேலாடாமல கொடுக்கப்பட்ட மேஜிக் பவர் வந்துட்டு இவ அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டாளா அப்படின்னு நினைச்சிட்டு இப்பதான் அவனோட சோல் சேசிங் ஸ்வாட் இருந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு இவளை வந்துட்டு நான் சீக்கிரம் டிஃபீட் பண்ணல அப்படின்னா இது ரொம்ப நேரம் இழுத்துச்சு அப்படின்னா நான் தோக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மார்ஷியல் ஸ்வாட் டான்ஸ் இருந்துட்டு யூஸ் பண்ணி அவளை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவளால ஒழுங்கா அதை வந்துட்டு பிளாக் பண்ண முடியல. அப்பையும் இருந்துட்டு அவ உண்மையுமே நீ ஃபாஸ்டா தான் இருக்க, ஹவவர் ஏன் என்னோட கதையை நீ முடிக்க மாட்டேங்கிற, அது காரணம் அந்த பிளஸிங் ஆஃப் த ஸ்டார் இருந்துட்டு ஒருவேளை ஆக்டிவேட் ஆகாம போயிட்டு நான் செத்ததுக்கு அப்புறமும் உயிரோட வரமா போயிட்டேன் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் தானே. வீக்கா இருக்கிறத பார்க்கவே எனக்கு அன்அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த டேமின் இருந்துட்டு பிக் ப்ரோ அப்படின்னு கத்த போறப்ப அந்த கேசி இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படியே ஏன்னா அந்த சிஸ்டருக்கு வந்துட்டு இப்ப என்னமோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு உன்னோட முகம் வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்க முகங்கள் மாதிரி கிடையாது, அப்புறம் எதுக்கு அவளுக்கு உண்மையில அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் வந்துச்சு, பட் உங்ககிட்ட இருந்து வர டெமானிக் எனர்ஜி இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட டெமானிக் எனர்ஜி எடுத்து அவ சாப்பிட்டு பார்த்துட்டு இது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிறப்ப வேலாடம் இருந்துட்டு ஹே என்ன பண்ற, கொஞ்ச நேரம் பேசாத நிறுத்திட்டு அவனை சீக்கிரமா கொல்றியா அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு ஆள முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப இந்த வேலாடம் இருந்துட்டு என்ன இப்படி சொல்ற அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு இங்க பாரு எலும்புக்கூடு, உன்னோட மேஜிக் ரெண்டு டீசெண்டா தான் இருக்குது, பட் இங்க இருக்கிறவனோட மேஜிக்கோட குவாலிட்டி இருந்துட்டு இன்னுமே ரொம்ப பெட்டரா இருக்கு, அதனால நான் இவன் சைடு வந்துட்டு சேர போறேன். அது மட்டும் இல்லாம அந்த சயின்டிஸ்ட்க்கும் இருந்துட்டு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா தெரேசா கதண்டு இதுல பாதி நன்றி சொல்லணும் போல அப்படிங்கிறப்ப அந்த வேலாடம் வந்துட்டு அன்பிலீவபிள், என்னோட மேஜிக்கை விட ஒரு ஹியூமனோட மேஜிக்கை வந்துட்டு அவ தேர்ந்தெடுத்திருக்காளா, இந்த கரப்டட் சயின்டிஸ்டா நான் வந்துட்டு எப்படி உருவாக்கினேன், என்னோட ப்ராமிஸ் முரிம் கைஸ் கூட போட்டதை வந்துட்டு பிரேக் பண்ணி அந்த மாதிரி ஒரு போரிங் ஹியூமனை இவன் முன்னாடி டார்ச்சர் பண்ணி இவளை நான் உருவாக்குனா வெறும் மேஜிக்கை மட்டுமே வச்சு அவள் என்கிட்ட இருந்து நீ திருடிட்டு போலான்னு பாக்குறியா, இதை வந்துட்டு என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலாடம் இருந்துட்டு கோவப்பட்டு அந்த டெத் நைட்டு கிட்ட ஒரு டைஸ் கொடுத்துச்சு இல்லையா அதை வந்துட்டு தன்னோட கைக்கு வர வச்சிருது. எனக்கு சொந்தமானதை நீ வந்துட்டு எடுத்துக்கிட்டதுக்காக என்ன பிரைஸை பே பண்ணணும் அப்படின்ட்டு உனக்கு ரியலைஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைஸை வந்துட்டு இது அவேக்கன் பண்ணுது. அப்படி அவேக்கன் பண்ணப்ப அவங்க முன்னாடி ஏதோ ஒன்று பெருசா வருதா, அதை பார்த்து தெரேசா இருந்துட்டு நான் அந்த டெத் நைட்டே இருந்துட்டு சமாளிச்சுக்கிறேன், நீ இதை சமாளிச்சுக்க அப்படிங்கிறப்ப அந்த சைடு அங்க பேக்லாம் சண்டை போட்டு இருக்காங்களே, அப்ப அங்க இருக்கிற 100 மான்ஸ்டர் எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறப்ப என்னாச்சு இவங்களாம் ஏன் அப்படி திடீர்னு அதுங்களாம் நகர ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப டேச்சூன் அப்படின்ட்டு ஒருத்தர் நம்ம ஹீரோ கூட வந்திருக்கிறப்ப அவர்கிட்ட ஹீரோ வந்துட்டு என்ன இருந்தாலும் சரி மத்த ஏரியாவை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அது ஞாபகத்துக்கு வந்துட்டு அந்த 100 மான்ஸ்டர் எல்லாத்தையுமே நிறுத்துங்க, முடிஞ்ச அளவுக்கு அதுங்க எல்லாத்தையுமே நம்ம இதே இடத்துல நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு ஒரு வழியா இதை ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறப்ப அந்த வேலாடம் இருந்துட்டு அதோட மேஜிக் பவர் ஃபுல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. எதுக்காகனா அங்க இருந்து வருதுங்களா 100 மான்ஸ்டர், அது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய மான்ஸ்டர் இருந்துட்டு உருவாக்கி இருக்குது. ஹீரோ வந்துட்டு இதுதான் 14வது ஃப்ளோரோட பாஸ் பேட்டில், அது இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.